நாங்கள் ஹனிமூன் போனது கிடையாது. 2 பேருமே ஹனிமூன் போனது ஹனிமூனில் போகல, நம்ம போகல. ஹனிமூன் யார் போவாங்க தெரியுமாண்ணே? வீட்டுக்குள்ளே இருந்து டஞ்சனாக இருக்கிறவங்க வெளியில் போய் ஹனிமூன் போவாங்க. நீங்கள் வீடே ஹனிமூன் மாதிரி தான் கட்டி வச்சிருக்கீங்க. நீங்கள் அப்புறம் வெளியில் போய் ஹனிமூன் கொண்டாடுவானே. மற்றவங்களுக்காச்சும் ஒரு நாள் ஹனிமூன், அன்னைக்கெல்லாம் டெய்லி ஹனிமூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சூப்பரா, எனக்கு கல் எடுத்து அடிக்கணும் போல இருக்கு. நம்ம ஊர்ல கல் எடுத்து அடிக்கணும். கல் எடுத்து ஏன் கல் எடுத்து இருக்கிறது? பிடிச்சி அவ்வளோதான் முடிவு. அது சில இன்டர்வியூல எல்லாம் ரொம்ப காமெடியாக கேட்பாங்க, நீங்க மலையாளியான்னு கேட்பாங்க. அது தமிழ் இன்டர்வியூல. அப்ப நான் கேட்பேன், எப்படிப்பா என் சொந்த அண்ணன் சிறுத்தை சிவா வந்து தமிழ் தம்பி, நான் வந்து எப்படிப்பா மலையாளியா இருக்க முடியும் கேட்பேன். இதுல ஒரு லாஜிக்கே இல்லையா? ஓ கரெக்ட் சார். இந்த ஒரு குணம் தான்ப்பா அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அண்ணன் கிட்ட பாசமா இருக்கிறது. ஓகே, உங்களுக்கு அண்ணி கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? எல்லாமே. நான் இதான் சொல்லலான்னு இருந்தேன். ஏய், கொஸ்டின் பேப்பர் என் ஆன்சர்ல திருடக்கூடாது. என் மனைவி வந்து பெரிய சினிமா தாரெல்லாம் கிடையாது, பாட்டு பாடுறவங்கலாம் கிடையாது, பெரிய ஹைட்லாம் கிடையாது, குண்டா தான் இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி தான் உலகத்திலே அழகு. இதை நான் வாழ்ந்து கற்றுக்கிட்ட பாடம். ஒரு கமிட்டடாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வேற ஒரு சைடில் போகணும்னு நம்ம நினச்சோன்னா யாராலையும் பண்ண முடியும். அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது பைண்ட் ஆன பிறகு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. இதுதான் உண்மை. அது அந்த மாதிரி ஒரு பேர் அமையணும்ல, அவங்க அண்ணனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருச்சு. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. சார் வணக்கம் சார். வணக்கம் ரஜி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் இந்தியா கிளிப்ஸ். இந்தியா கிளிப்ஸ், கரெக்ட். நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க சார். எனக்கு வந்து நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே பயங்கர ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. இன்னொன்று ஒரு பிரம்மாண்டமும் காட்டுது, இன்னொன்று வந்து ஒரு நேச்சரையும் எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டையும் ஒரே இடத்துல கொடுக்குறீங்களா எப்படி சார்? சில விஷயங்கள் அமையிறது இல்லையா? வாங்க கேமராமேன், இது வந்து பாருங்க. வாங்க ஒரு விஷயம் காட்டுறேன். மேம் வாங்க மேம். நீங்கள் அப்படியே கேமரா திருப்பி காட்டுங்க. எப்படி இருக்கு மாங்க? சார் மாங்காய் எல்லாமே சூப்பரா. எனக்கு கல் எடுத்து அடிக்கணும் போல இருக்கு. இப்போ ரெஜி எடுத்து அடிக்க வேண்டாம், அப்படி எடுத்து. நம்ம ஊர்ல எல்லாம் கல் எடுத்து அடிக்கணும். கல் எடுத்து ஏன் கல் எடுத்து அடிக்கிற? அப்படியே பிடிச்சு அவ்வளவுதான் முடிவு. நம்ம தலையில முட்டுது. ஆமா சார், அந்த மாதிரி வச்சிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் செட்டு போட முடியாது, இதெல்லாம் அமையணும். அதுதான் நான் யோசிக்கிறேன். என்னன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கிற இடத்துல நேச்சர் அமையாதும்பாங்க, நேச்சர் அமைகிற இடத்துல பிரம்மாண்டம் அலையாது. அந்த அளவுக்கு அந்த லக்ஸரி. மனைவி கோகிலா உங்களுக்காக இந்த கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்தேன். ஓகே, இது அமைக்கிறது இது அமைஞ்சது, இது அவங்களா பார்த்து அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது சூப்பர். வேற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம் சார். வீட்டுக்குள்ள அப்படியே வீட்டுக்குள்ள போலாம். வாங்க சார். பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க எங்களை விட நீங்க. இது மேடம். இது ஹால். இங்கே தான் இது ஹாலு. ஓகே சார். ஒரு சின்ன ஒரு செட்டப். இங்க ஒரு சின்ன செட்டப்புங்கிறீங்க சார், ஆனால் பெருசா இருக்கு சார். இங்க இதுதான் சின்னதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. பட் இதை காட்டுறதுக்காக உங்களுக்கு கூப்பிடல. ஓகே வாங்க. எல்லாருக்கும் ஒரு நம்ம எல்லாம் வந்து ஒரு டூர் போகணுன்னா ஒன்று நம்ம 5 ஸ்டார் ரெசார்ட்ஸ் போகலாம் இல்லையா? உங்க எனர்ஜி தான் எனக்கு எனர்ஜி கொடுக்குது. இயற்கையை ரசிக்கலைன்னா வாழ்ந்துட்டு காரியமே இல்லை. வாங்க இயற்கையை ரசிப்போம். வாங்க சார் வாங்க. இது நம்ம பேக்யார்ட்லான்னு. வாவ் சரி, அவ்வளோதான். ரெசார்ட்டே தான் சார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். சூப்பராக செட்டப் பண்ணிக்கங்க சார். இதுவும் அமைஞ்சது தானே சார்? எப்படினாலுமே உங்களுக்கு இது அமைச்சதா சார்? இது சூரியனை பற்றி கேட்குறீங்களா? சூரியனை பற்றி நம்ம இங்கே கேட்குறேன் சார். நான் இந்த ஸ்விம்மிங் பூல் கேட்குறேன். இது நான் வந்து செட் பண்ணிக்கிட்டது. ஓகே, அதாவது கொஞ்சம் தண்ணி வந்து ரைஸ் ஆகும்போது இதில் குளிக்கிறம்போது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சூப்பரா இருக்கும். அது இந்த ஊர்ல வந்து குளிக்கும் போதே தெரிஞ்சு சார் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிறது. ஆமா, ஏன்னா நம்ம ஊர் சைடு குளிக்கிறோம், சென்னை சைடுலாம் குளிக்கிறோம்னா அது ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்க கேரளால வந்து குளிக்கும் போது வந்து அது அந்த குளியல ஒரு தனி ஃபீல். ஓகே சார். மேம் வாங்க மேம். எனக்கு உங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது இது நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருந்தீங்க, ஒரு கடவுள்னு ஒன்று இருந்தால் ஒரு டீமன் ஒரு டெவில்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். அது வந்து எல்லாமே இருக்கிறதா சைசமாக இருக்குது அப்படிங்கும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சார். நம்ம ஒருத்தங்களுக்கு நம்ம நிறையா பார்த்துருக்குறோம், நம்மளுக்கு சில இடங்களில் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்லாம் ரொம்ப மெமரபுளான இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது சொல்லும்போது. நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பட் அது நம்ம ஹெல்ப் பண்ணுறதை தாண்டி அந்த நியூஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது ஹெல்ப் பண்ணுற உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அதை பார்க்கும்போது? சில சமயம் வந்து என் மனைவி ஒரு தடவை சொன்னாங்க, ஆமாம் நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். நீயே சொல்ல. நீங்கள் சொல்லுங்க மேம். மேம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க வந்ததுலேருந்து. இல்லை, நான் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க,
என்ன சொல்ற? எனக்கு என்னன்னா மாமாக்கு வந்து ஹெல்ப் பண்றது எதுவுமே எனக்கு வந்து தடை சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வந்து யாரும் பண்ண விட மாட்டாங்க, இது பண்ண சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீங்க பண்றது வந்து இது இல்லை மாமா, நீங்க நல்லதுக்கு பண்றீங்க. ஆனா லாஸ்ட்ல வந்து அவங்க பின்னாடி வந்து அது தப்பா தான் அவங்க வந்து இது நம்ம நல்லது பண்ணாலும் அவங்க வந்து தப்பா தான் நம்மள சொல்லுவாங்க. ஸோ அதனால எதுக்கு நம்ம பண்ணணும் அந்த மாதிரி நான் சொல்லுவேன். அது எனக்கு பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். கூடவே என்னுடைய கஷ்டத்தை பார்த்து இன்ஃபேக்ட் சின்ன வயசுலேருந்தே என் கூட வளர்ந்தவன், 3 வயசுலேருந்தே என் கூடயே வளர்ந்தவன். என்கிட்ட இருக்கிற குவாலிட்டிலே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது 4 பேரை உதவி பண்ணுறது தான். இப்போ என் மனைவியான பிறகு இந்த கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது மாமா நம்ம பண்ணணுமாங்கிற அளவுக்கு எங்களுக்கு சிந்தாகதி, அப்படி ஒரு சிந்தனை வந்து இல்ல 2 பேர் இல்ல. இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், நாளைக்கு வந்து நம்மளே வந்து குத்துவோம் பின்னாடி. அந்த மாதிரி தான். ஒரு கேன்சர் பேஷண்ட் ஹெல்ப் பண்ணேன், ஒரு ப்ரொசீஜர் பண்ணேன். அதில் ஒருத்தன் 25,000 ரூபா அடிச்சுட்டு போயிட்டான். நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பட் நம்ம சின்ன ரொம்ப நம்பிடுவார். சில வாக்குகள் நான் கொடுத்துருக்கேங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். கேரளாவில் மக்கள், அதை ஏழப்பட்டவங்க யாருக்கா இருந்தாலும் கண் ஆப்ரேஷன் ஃப்ரீன்ட்டேன். ஆமாம், அது நியூஸ் நாங்களும் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கா? கடவுள் புண்ணியத்தில் 99.9% 100% எல்லாமே ஜெயிச்சிருச்சு. அப்போ அங்கே கடவுள் இருக்காருல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது நல்லதை நினச்சிட்டு 4 பேர் போதுங்க நமக்கு வேண்டிக்கிறதுக்கு. 4 பேர் போதும், 10 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போதும், நம்ம வாழ்க்கை நல்லா முன்னாடி போகும். இது ஒரு கப்புள்ஸ் இன்டர்வியூ நம்ம மாத்தலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ஸ்பாட்ல முடிவு பண்ண விஷயம் தான் இது, ஓகேங்களா? ஏன்னா நீங்க இருக்கிறீங்க, பக்கத்துல அண்ணி இருக்கிறாப்ல, சேட்டன்னு கூப்பிட்டுக்கலாம்ல, அண்ணன் கூப்பிட்டுக்கலாம். ஓகே ஏங்க, அதாவது சில இன்டர்வியூல எல்லாம் ரொம்ப காமெடியா கேட்பாங்க, நீங்க மலையாளியான்னு கேட்பாங்க. அது தமிழ் இன்டர்வியூல. அப்ப நான் கேட்பேன், எப்படிப்பா என் சொந்த அண்ணன் சிறுத்தை சிவா வந்து தமிழ், தம்பி நான் வந்து எப்படிப்பா மலையாளியா இருக்க முடியும் கேட்பேன். இதுல ஒரு லாஜிக்கே இல்லையா? ஓ கரெக்ட் சார். ஏன்னா கேரளாவுக்கு வந்துட்டா சேட்டர்னா இல்லைன்னா மலையாளி ஆயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். என்ன இருந்தாலும் எங்க ஊருக்காரருங்க இவர் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ணன் கூப்பிட்டுக்கலாம்ல, அண்ணன் கூப்பிடு, அண்ணன். ஓகே சூப்பர்ண்ணே. அண்ணா இப்போ இது ஒரு கப்புள்ஸ் இன்டர்வியூ நம்ம மாத்திடுவோம், ஓகேங்களா? இப்போ மாத்தணும்னு எனக்கு என்ன கேட்குறதுன்னா, அண்ணனை பத்தி அண்ணிக்கிட்டையும் அண்ணியை பத்தி அண்ணன்கிட்டையும் நான் கேட்கறேன், எந்த அளவுக்கு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்கிறது. ஓகேவா? இதான் இன்டர்வியூ. ஓகேவாண்ணா? இப்போ நான் முதல்ல அண்ணிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கிறேன். என்னன்னா வந்து எந்த இன்டர்வியூ பார்த்தாலுமே ரொம்ப கம்மியா தான் பேசுறாப்புல. நான் நிறைய இன்டர்வியூ பார்த்துட்டேன், அண்ணன் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல, அண்ணி அப்படியே கம்முன்னு தான் உட்காந்துட்டே இருக்கிறாப்புல. அப்படிங்கும்போது நான் அவங்க கிட்ட இருந்தே கேட்கறேன். சொன்னாப்புல 3 வயசுல இருந்து எனக்கு அவங்களை தெரியும் அப்படிங்கும்போது பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். இந்த ஒரு குணம் தான்ப்பா அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க அண்ணன் கிட்ட? பாசம் வைக்கிறது. யாரு? பாசமா இருக்கிறது. அப்படியா? அவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய ஒரு ஆளா? எப்படி சொல்றது, யாருன்னே தெரியாதவங்க கிட்ட கூட இப்ப நீங்களே வந்திருக்கீங்க, இப்ப உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காரு, உங்களுக்கு அது தெரியுது இல்ல? அந்த மாதிரி சொல்றேன். அந்த ஒரு இது இருக்கு. அந்த இது ஓகே. உங்களுக்கு அண்ணி கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? எல்லாமே. நான் இதான் சொல்லலாம்னு இருந்தேன். ஏய், இது क्वेश्चन பேப்பர் அது ஆன்சர்ல திருட கூடாது. என்ன காப்பி அடிக்கிறீங்க நீங்க? அதான் சொல்லலாம்னு இருந்தேன். அப்புறம் நீங்க அது ஓகே சொல்ல மாட்டீங்களா? அதனால இல்ல, நல்ல ஒரு கேள்வி. என் மனைவி வந்து பெரிய சினிமா தாரெல்லாம் கிடையாது, பாட்டு பாடுறவங்கலாம் கிடையாது, பெரிய ஹைட்லாம் கிடையாது, குண்டா தான் இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி தான் உலகத்திலே அழகி. இதை நான் வாழ்ந்து கற்றுக்கிட்ட பாடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இவளை மனைவியாக பார்க்கக்கூடிய தருணத்தில் அப்போ இல்லை. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இப்போ எனக்கு ஒரு துணை வேணுங்கிற இருந்தபோது, நான் தனிமைப்பட்ட போது வாழ்க்கையில் எங்கள் அம்மா சொன்ன ஒரு அட்வைஸ், அவள் உன்னை மேலே விருப்பப்படுறா அப்படின்னா. இல்லைம்மா, எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் ஆகிருக்கு, மரணத்தை பார்த்துட்டு வந்தவன். அவள் வந்து அந்த அந்த தருணத்துலேயும் உரைச்சி நின்னா. எனக்கு என் மாமா தான். ஆனால் எனக்கு அப்படி பார்க்க முடியலம்மா. இப்போ தொடுறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாம் மாறும் இல்லையா மனைவிங்கிற போது. எங்கள் அம்மா கிட்ட ஒன்று சொன்னாங்க, ஏண்டா உங்கள் அப்பாவை நான் விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணேன், 3 பேரை பத்துக்கலையா, கொஞ்சம் பழகி பாரு அப்படின்னா. பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம். இல்லை, ஏன்னா சின்ன வயசுல என் வீட்டிலே இருந்திருக்கா. இப்போ இங்கே கேரளா இருந்தாலும் என் வீட்டில் இருக்கும்போது அப்படி தான். ஒரு 3-4 மாதம் என்கிட்ட இருந்தபோது ஒரு தருணத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், காதல் என்ன, காமம் என்ன, உறவு என்ன, தாய்மை என்ன, மனைவி என்ன, நட்பு என்ன,
இது எல்லாம் ஒரு இடத்துலேருந்து கிடைக்கிற போது அந்த அந்த வீடே வந்து சொர்க்கமாயிடும். நான் உனக்கும் சொல்கிறேன் ரஜி, யூ ஹேவ் டு மீட் த ரைட் பர்சன் at the right time, at the right situation, with all the blessings of God. இது நாளும் நடக்கணும். அப்பதான் எல்லாமே உருப்படும். புரியுதுண்ணே. அதுக்கப்புறம் தான் அந்த ஹனிமூன் இங்கே வந்து குளிக்கிறது எல்லாத்தையும் நீ வச்சுக்கணும் அப்படிங்கிறீங்க. நாங்கள் ஹனிமூன் போனது கிடையாது. 2 பேருமே ஹனிமூன் போனது ஹனிமூனில் போகல, நம்ம போகல. எங்களை பொறுத்த வரைக்கும் நேராக கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி ஒரு 10-20 நாளில் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். என்னது மாமாண்ணா, இங்கே தான் நம்ம வந்து சொர்க்க வீடு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அவ்வளவுதான். ஆனால் இப்போ வந்து என்னன்னா ஹனிமூன் அதுதான் சொல்கிறேன். இப்போ ஹனிமூன் யார் போவாங்க தெரியுமாண்ணே? வீட்டுக்குள்ளே இருந்து டஞ்சனாக இருக்கிறவங்க வெளியில் போய் ஹனிமூன் போவாங்க. நீங்கள் வீடே ஹனிமூன் மாதிரி தான் கட்டி வச்சிருக்கீங்க. நீங்கள் அப்புறம் வெளியில் போய் ஹனிமூன் கொண்டாடுவானே. நீங்கள் அப்படிங்கும் போது இதுதான் ஹனிமூன். அவங்களுக்கு மற்றவங்களுக்காச்சும் ஒரு நாள் ஹனிமூன், அன்னைக்கெல்லாம் டெய்லி ஹனிமூன். ஓகே இல்ல, வெளியில மாங்காய் மரம். ஆமா, எடுத்தோன்னு ஒரு மாங்காய் கையில காஃபி, இதுக்கு மேல யாருக்கு வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும். நான் ஒரு சேனல்ல சும்மா சொல்லிட்டேன்ப்பா, நான் சும்மா அடிச்சு விட்டேன். வீட்டு வாசல்ல மாங்காய் மரம் இருந்தா எவ்வளவு ஐஸ்வர்யம் தெரியுமா அப்படின்னா. அப்படியா சார்? ஆமா, உடனே குழந்தை பிறந்துடும் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து எல்லாரும் போகணும், எப்ப குழந்தை எப்ப குழந்தை. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான். இப்ப கடையில போய் வாங்குற மாதிரி இல்லை. ஆமா, அது நம்ம ஆளுக்கு அது ஒரு பயங்கர ப்ரெஷர் கொடுப்பானுங்க அந்த டயத்துல. கல்யாணம் ஆனிச்சுன்னா போதும், அடுத்த வேலை இதுதான் கேட்பானுங்க. எப்போ குழந்தை, என்ன குழந்தை படிச்சிருச்சா, குழந்தை ஸ்கூலுக்கு போயிருச்சா, காலேஜ் போயிருச்சா, கல்யாணம் எப்போ, குழந்தைக்கு கல்யாணம் எப்போ, குழந்தை பேரை எடுத்துருச்சா அப்படிமான். சரியான சோசியல் ப்ரெஷர் என்னென்ன. அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு குழந்தை, அவளுக்கு குழந்தைண்ணா, அவ்வளோதான். சார் செம்மண்ணே, சூப்பர்ண்ணா. இது ஆட்டோக்கு பின்னாடி எழுதலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சார், நான் இப்போ வந்து நான் அண்ணிட்ட உங்களை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, அதாவது உங்களுக்கு தெரியாமல் அண்ணன் பண்ணுற ஒரு விஷயம், பட் அது உங்களுக்கு தெரிஞ்சு, அது உங்களுக்கு எனக்கு தெரியும் தான், பட் அவர் எனக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணிட்டு போட்டுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா நீங்க சொல்றேன் மாமா, எது பண்ணாலுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். அப்படியா? நான் முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க ஸ்கூல் படிக்கிற போது. அதே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ண பொண்ணுலாம் சொல்லி தப்பா நியூஸ் வந்துருச்சு. ஒரு நாள் லான்ல உட்காந்துருக்கோம். அவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. ஃபோன் பண்ணி ஒரு செகண்ட் இரு, முதல்ல கொடுத்தது என் பொண்டாட்டிக்கு தான். அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஸ்கூல் படிக்கும்போது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அமெரிக்காவிலேருந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு 8 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருந்தது. உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு? ஆமாம், 8 வருஷத்துக்கு முன்னாடி. நீ வெக்கப்படாத சொல்கிறேன். உண்மையிலே பார்க்குறதுக்கு இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. அழகு குறைஞ்சதா? குறையல, அப்படியே தான் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து வேறு வீட்டில் இருக்கோம். எனக்கு இன்னொரு வீடு இருக்குது, இங்கே இதில் இருக்குது. நான் சொல்கிறேன், இங்கே பாரு, இந்த பொண்ணு வந்தது திருப்பி என்ன ப்ரப்போஸ் பண்ண போகுதுன்றேன். ஓகே. அப்போ என் வீட்டில் கேமராலாம் இருக்குது, ஆஃபீஸில் தான் இருக்கும். ஓகே, நீ வேணா பாரு. அது பார்த்தேன், வந்தோடனே பார்த்தேன். இல்லை, இங்கே இல்லை, இன்னொரு வீட்டில். ஓகே. பார்த்துக்கிட்டே இருக்கிற போது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறான்ட்டு. அங்கே உட்காந்துருந்தவங்க கொஞ்சம் பக்கத்தில் கிட்ட வந்தாச்சு. வாழைச்சேட்டா அப்படின்ட்டு கை வச்ச உடனே நான் அப்படியே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்க ரூம்லேருந்து வந்துட்டாங்க. இது யாரு? நான் சொன்னேன், என் மாமா பொண்ணு. ஓ, நேத்து தான் வந்தாங்களா? இல்ல, நான் ரொம்ப மாசமாவே இங்க தான் இருக்கேன். ஓகே. அப்படியே மூஞ்சி மாறி போச்சு. அப்புறம் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு கேட்டாங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல, வாய்ப்பில்லை ராஜா. இப்ப ஒரு யூசுவல் மனைவியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆமா, அந்த இடத்துல கோவம் வந்து வீடே ரெண்டாயிடும். ஆமா, இவங்க சிரிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க. எனக்கு மாமாவை பத்தி தெரியும், யார் வந்து என்ன பேசினாலும். இன்னைக்கு வரைக்கும் என் போன்ல வந்து பாஸ்வேர்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப லவ் டுடே மாதிரி போனை மாத்த சொன்னா 2 பேரும் மாத்திக்கிடுவீங்க ஒரே நிமிஷத்துல. என் போனே வகையில தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது, ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கும். எல்லாமே நீங்க எல்லாமே பார்க்கக்கூடிய ஆள். ரொம்ப பரந்த மனசுக்காரங்களா இருக்கீங்களே நீங்க. இப்படி ஒரு கப்பல் நான் பார்த்ததே இல்லை. இந்த நான் கேட்குறேன், நீங்க ரொம்ப நல்லவரா? இல்லை, நான்லாம் கிடையாது. நல்ல கிடையாது, நான் ஒத்துக்கிடுவேன். நானும் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பார்த்து தானே வந்திருப்பேன். இல்லை, உண்மையை தான் பேசணும். ஆமாம், நான் உடனே இன்டர்வியூவில் வந்து நான் ஒரு காந்தியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து நேருவாக இருந்தேன். இதெல்லாம் சொன்னால் கேட்குறதுக்கு இது, ஆனால் பொய் சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம மனசளவில் ஒருத்தங்க மேலே வந்து
ஒரு இப்போ அம்மா இருக்காங்கல்ல, ம் என்னுடைய தாய் ஆமாங்க. வேற ஒருத்தங்களை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். என் தாய்னா எனக்கு ஒரு தாய் தான். ம் என்னை பெற்று என்னை ஈன்று எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு தாய். ம் சரிங்களா? அது என் மனசளவில் அம்மா மட்டும்தான். ஆமாண்ணா. அந்த ஃபீல் ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்துடணும், ஒரு கணவனுக்கு. ம் வந்துருச்சுன்னா இன்னொரு பெண்ணை தொட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஷூட்டிங்கில் வந்தால் கூட எதுவாக இருந்தாலும் சரி, ம் அந்த காமமோ வேற ஒரு பார்வையோ நமக்கு வரவே வராது. கரெக்ட். அது எல்லாமே இங்கே அரெஸ்ட் ஆயிரும். ஆமாம். இப்போ சொல்லுவாங்க பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து அப்படியே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு கட்டுக்கோப்பில் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு கன்செப்டே கிடையாது. ஒரு ஆம்பளை தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் பண்ணுவான். ம் எஸ்பெஷலி ரெஜி. இல்லை நான் அப்படி கிடையாதுங்க. அப்பா பாப்பாரு எங்கள் அப்பா. இல்லை, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம், ஒரு கமிட்டடாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வேற ஒரு சைடில் போகணும்னு நம்ம நினச்சோன்னா யாராலையும் பண்ண முடியும். ம் அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது பைண்ட் ஆன பிறகு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. ஆமாம். இதுதான் உண்மை. ஆமாம். அது அந்த அன்புக்கும் சரி அவங்களோட அரவணைப்பும் சரி டோட்டலாக நம்ம அடிக்ட் ஆயிருவோம்ல ஒரு ஆமா, கட்டத்தில். addict அப்படிங்கும்போது அவங்கள தாண்டி வேறு எதுவும் தெரியும், அவங்களே உலகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அப்படிங்கிறது தான் அது. அந்த மாதிரி ஒரு பேர் அமையணும்ல, அவங்க அண்ணனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு. அது நீங்க நான் கூடவே தான் இருந்தேன். ஆனா மாமாவுக்கு தெரியல. அதுதான் என்னைக்குமே வந்து பசங்க பக்கத்துல இருக்க கொஞ்சம் பார்க்க கவனிப்பாங்க, கொஞ்சம் தவற விடுவானுங்க, ஆனா கடைசியில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதா. என்னென்ன அது வந்து சரி சும்மா அளக்குறா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட காட்டுறா ஒரு டைரி. அந்த டைரியில் எல்லாமே எழுதி வச்சிருக்கா. ஓகே. ஏன்னா நமக்கு கையெழுத்தோட வித்தியாசம் கூட தெரியும். டேட்டு போட்டு எழுதி வச்சிருக்கா. நீங்க பண்ணதெல்லாம் நான் எப்போ என்னை மீட் பண்ணேன், என்னை விட்டு பிரியிற போது அவளோட எண்ணம் எப்படி இருந்தது, அவளுக்கு தெரிஞ்ச கவிதையெல்லாம் எழுதி வச்சிருந்தா. ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்களேன். இதோட இங்கே முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம எனக்கு வந்து கடல் பார்க்க கடலுக்குள்ளே போகணும்னு கடல் மாற்ற அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இப்போ அந்த கவிதைக்கு எடுத்து நம்ம கடலுக்குள்ளே போயிடலாம். ராத்திரி உன் கவிதை கேட்டு கடலை குடிச்சிட்டு போறாரு. நான் ஒரு கவிதை இருந்தேன் இவளுக்கு. நீங்க அது பேசிடலாம் அந்த கவிதை. மீண்டும் மீண்டும் குழந்தையாக பிறந்தேன் அன்பால் உன் கரங்களில். ஓகே. ஏன்னா தாய் தான் பெத்தெடுப்பா, மனைவி கையில் வந்து திருப்பி பிறந்துட்டேன். சூப்பர்ண்ணே. ரொம்ப பிடிக்கும் போல அண்ணிய. ரசிச்சு எழுதிருக்கீங்க நீங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இந்த 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.